ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 39. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கல்யாணராமன் மற்றும் அவரது மகன் ஆதித்யா கல்யாணராமன். பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். இவர்கள் குடும்பத்துடன் பகவான் பாட்டி சித்தரை கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்தில் தரிசித்தார்கள். முதலில் சந்தித்த இவர்களை பாட்டி ஏற்கனவே பரிச்சயமானவர்களை கண்டது போல் பேசினார்கள். பல விஷயங்கள் பரிபாசையில் பேசினார்கள். இவர்கள் பாட்டிக்கு சூட்ட மாலை வாங்கிய வந்து பாட்டிக்கு சூட்டினார்கள். பாட்டியின் முன்பு இருவரும் பாடல்கள் பாடி மகிழ்வித்தனர். பாட்டியும் சந்தோஷ மிகுதியில் இவர்களுடன் சேர்ந்து பாட்டு பாடி ஆனந்தமயமாக காட்சி தந்தார்கள். பாட்டி சித்தர் பக்தி பாடல்களை விரும்பி கேட்பார். கூடவே கிராமிய பாணியில் சில பாடல்களை ராகத்துடன் அவருக்கே உரிய பாணியில் பாடுவார்கள். மாலையை கழட்டி திரு ஆதித்ய கல்யாணராமன் அவர்களுக்கு அணிவித்து வாழ்த்தினார்கள் நம் பகவான் பாட்டி. முதல் தரிசனத்திலேயே பாட்டியின் மீது இவருக்கு ஒருவித அதீத ஈர்ப்பு ஏற்பட்டது. பாட்டி இவரின் தந்தையான திரு கல்யாணராமனிடம் தான் தோன்றிமலை என் ஊரு, சுடுகாடுதான் என் வீடு என்று கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து நான் மயானக்காலிடா என்றும் கூறினார்கள். பாட்டி முன்கூட்டியே தனது ஜீவசமாதி அமையப் போகும் இடத்தை குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள் என்று இவர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. நம் பகவான் பாட்டி சித்தருக்கு கரூர் மாவட்டம் தான் தோன்றிமலை பெருமாள் கோவில் அருகில் உள்ள மயானத்தில் அமைதி பூங்காவினில் ஜீவசமாதி அமைய பெற்ற பிறகுதான் முழுவதுமாக ஏன் பாட்டி அப்படி அன்று சொன்னார்கள் என்று பிறகு அனைவருக்கும் புரிய வந்தது. பாட்டியின் பால் ஈர்க்கப்பட்ட திரு ஆதித்ய கல்யாணராமன் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஒரு கேள்வியை பாட்டியிடம் கேட்டார். அது என்ன கேள்வி என்றால், பாட்டி உங்களுக்கு என்ன வயசு என கேட்க, அதற்கு பாட்டி எனக்கு 200 வயசு என்றார்கள். சித்தர்கள், மகான்கள், யோகிகள், அவதார புருஷர்கள், அவதூதர்கள் தங்களது தவ வலிமையால் அதிக காலம் வாழ்வார்கள் என்பது நமக்கு தெரியும். பாட்டி சித்தர் கூறிய நான் மயானக்காலிடா என்று வாக்குப்படி கடந்த 2015 பூரட்டாதி மாதம் திருவாதிரை திருநாளில் ஜீவசமாதி அடைந்தார்கள். 3 நாட்கள் கழித்து கரூர் மாவட்டம் தான் தோன்றிமலை பெருமாள் கோவில் அருகில் உள்ள பொது மயானமான அமைதி பூங்காவில் ஜீவசமாதி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட போதுதான் நமக்கெல்லாம் பாட்டி சித்தர் கூறிய முழு அர்த்தமும் புரிய வந்தது. நாமும் உணர்ந்து கொண்டோம். நமது இந்து புராணங்களில் சிவபெருமான் வசிக்கும் இடமாகவும் காளி தேவி வசிக்கும் இடமாகவும் மயானக்கரையை கூறுவார்கள். நான் மயானக்காளியாக போறேண்டா என்று கூறியதன் அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். சுடுகாடுதான் என் வீடு என்று கூறியதன் மூலம் சுடுகாட்டில் மூலதனமாக கொண்டு சுடுகாட்டில் வசிக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். இன்றும் ஜீவசமாதியில் மயானக்காளி தெய்வமாக பாட்டி சித்தர் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். தனது பக்தர்களையும் தன்னை நாடி வரும் பக்தர்களையும் அவர்களது குடும்பங்களையும் காத்து அருள்கிறார்கள். பலர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார்கள். பாட்டியை தியானித்து பலனடைவோம். ஸ்ரீ பகவான் பாட்டியை தியானிப்பதன் மூலம் கர்ம வினைகளை களைந்து வேறறுப்போம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.